ராமலிங்க அடிகளார், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் இவர்கள் வழி வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபினர் என்று சொன்னோம். அந்த அடிப்படையிலே அவருடைய கொள்கைகளையும் இவர் தொடர்ந்து கடைபிடித்தே வருகிறார். திருவாசகத்தில் சாதி குலம் பிறப்பெண்ணும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயேனை அல்லல்பட்டு அல்லலறுத்து ஆட்கொண்டு என்று ஒரு வரி வரும். பின்னாலே வந்த நாவுக்கரசர் பெருமானும் அந்த சாதி குல தாழ்ச்சி உயர்ச்சிகளை எல்லாம் கூறக்கூடாது என்று சொல்கிறார். அதற்கு பிறகு நம்முடைய வள்ளல் பெருமான் சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகீர் அலைந்து அலைந்து வீணே நீர் அழிதல் அழகலவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே. நீங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னதை போல அந்த ஒரே இறைவன் அவருடைய திருவடிகளை மட்டுமே கருத வேண்டும் என்பதைத்தான். நீங்கள் வேறு மார்க்கங்களில் மனதை அலையவிட்டு உங்களுடைய நேரத்தையும் பொழுதையும் வீணாக்க வேண்டாம். நீங்கள் உய்வு பெற வேண்டுமானால் இந்த சன்மார்க்க நெறியே சிறந்தது, ஒரே குலம் ஒருவனே தேவன் என்கிற நெறியே சிறந்தது என்பதை சொல்கிறார்.